லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய் திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. கடன் மேலே கடன் வாங்கி கடன் கொடுத்துட்டு இந்த மாதிரி உயிர் போவோம் எங்களுக்கு தெரியாதுப்பா, உயிர் போவோன்னு தெரியாதுப்பா. இந்த மாதிரி சூழ்நிலை மற்றவங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது. இந்த ஒரு கோபி போல் இன்னொரு கோபி மறுபடியும் மீண்டும் சாகக்கூடாதுப்பா, சாகக்கூடாதுப்பா. நல்ல பையன்ப்பா, ஊரெல்லாம் நல்ல பையன். கடமை யார்கிட்ட வாங்கினேன். இந்த ஒரு ஆப்பில் போய் மாட்டி அவன் படத்தை பண்ணி அசிங்கம் பண்ணி போட்டதுனால தான்ப்பா இந்த உயிர் போயிருக்குது. அவனை இப்படி செய்வான் நான் கனவுல கூட நினைக்கல. இதுக்கு முன்ன கூட அவன் போட்ட வரும்போது நான் பார்த்துக்கலாமா தைரியமா அப்படின்னு சொன்னவன். போல்டாக இருக்கிறவனே இந்த மாதிரி சொல்லிட்டுப்பா. அதெல்லாம் கூட எனக்கு கவலை இல்லை சார். ஒரு தைரியசாலி இருந்தால் கோழையாயிட்டான்னு எனக்கு கவலை. கடனால் எவ்வளோ என் பிள்ளைய வாரி கொடுத்துட்டு நீங்கள் உக்காந்துக்கிறேன். நான் மற்ற இல்லாமல் எப்படிப்பா இருக்க? பெத்த வயிறு 33 வயசுப்பா, 33 வயசுப்பா. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் தீர்த்து வச்சிருப்பேன் சார் கடன். ஆனால் எவ்வளோ கடன் சொல்லவே இல்லை சார். சாவர வரல. ஆப்பில் போய் கடன் வாங்கியிருக்கிறேன்ப்பா. அந்த கடனை கட்டுறதுக்காக கடன் மேலே கடன் வாங்கி கடன் கொடுத்துட்டு இந்த மாதிரி உயிர் போவோம் எங்களுக்கு தெரியாதுப்பா, உயிர் போவோன்னு தெரியாதுப்பா. இந்த மாதிரி சூழ்நிலை மற்றவங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது. இந்த ஒரு கோபி போல் இன்னொரு கோபி மறுபடியும் மீண்டும் சாகக்கூடாதுப்பா. நல்ல பையன்ப்பா, ஊரெல்லாம் நல்ல பையன். கடமை யார்கிட்ட வாங்கினேன். இந்த ஒரு ஆப்பில் போய் மாட்டி அவன் படத்தை பண்ணி அசிங்கம் பண்ணி போட்டதுனால தான்ப்பா இந்த உயிர் போயிருக்குது. இந்த உயிர் போக காரணமே இந்த ஆப்பில் போய் அவங்க எல்லாருக்கும் பரவிட்டு நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிள்லாம் பரவுறதுனால தான் இந்த மாதிரி அவன் ஒரு முடிவு எடுத்துருக்கிறான். காலையில் 7:20 அவங்க அப்பாட்ட பேசியிருக்கிறான். 8:20 இந்த மெசேஜ் வரவே அவன் உயிர் போயிடுச்சுப்பா. 20 நிமிஷம் தான்ப்பா அவன் உயிர் போனதுக்கு இல்லை காரணம். இந்த ஆப்பில் வர காரணம் என்னத்துக்குப்பா? பசங்க கடன் வாங்கிட்டு கடன் மேலே கடன் கட்டுறதுக்கு முடியலப்பா. அதனால் அது எவ்வளோ வாங்கினீங்க யாருக்கும் சொல்ல மாட்டேன்றான். 30,000 போன மாதம் முந்தின மாதம் கூட கொடுத்தேனே, நகை வச்சு நான் கொடுத்தேனே. நானே 30,000 கொடுத்தேனே. என்ன பணம் போனால் பணம் போக மாட்டேந்தம்மா, அந்த ஆப்பில் போக மாட்டேங்குது. இன்னும் கடன்றாங்கம்மா. இன்னும் எவ்வளோ நான் கட்டுறது? என்ன உயிர் எடுக்கிறானுங்க, நான் செத்துலான்னு கூட நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னானே அவன் எனக்கு. இந்த மாதிரி பண்ணாதடா, நம்ம கடன் மட்டும் வாங்காதடா, ஏன்டா அந்த ஆப்பில் போய் கடன் வாங்கினேன் அப்படின்னு. எனக்கு கடன் கொடுக்குறேன்னு சொன்னாங்கம்மா. இந்த மாதிரி கடன் போய் சேரலியம்மா, நான் கட்டின 30,000 கூட போய் சேரலியம்மா. யாரா உன்னை ஏமாத்துறது? யாருக்கு கடன் வாங்கி கொடுத்த? எதுக்காக வாங்கணும்னு நான் கேட்டேனே. பதிலே சொல்லலையே. முதல்ல இந்த ஆன்லைன் லோனே வேணாம். மக்களுக்கு எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அது மொத்தம் எல்லா ஆப்பும் முதல்ல அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் டிலைட் பண்ண சொல்லுங்கள். அவன் எப்பேற்பட்ட பையன் தெரியுமா? அவ்வளோ தைரியமான பையன். அவனை என்ன பண்ணி இந்த மாதிரி பண்ணாங்கன்னே எனக்கே தெரியல. போன வாரம் கூட வீட்டுக்கு வந்து அவ்வளோ சொன்னான், விடுடா பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொன்னான். அவனை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. முதல்ல இந்த ஜனங்களும் புரிஞ்சு இனிமேல் அதெல்லாம் எதுவும் வாங்க வேண்டாம். இந்த ஆப்பை தயவு செய்து இதோடு நிறுத்திடுங்க. அவர் ஏதோ ஃப்ரெண்டுடைய நீடுக்காக ஏதோ ஒரு கடன் வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்காரு. அது எவ்வளோ வாங்கினார் என்னன்றது யாருக்கும் தெரியாது. அவரும் வந்து எங்ககிட்ட சொல்லலை. திடீர்னு ஒரு 4-5 நாளாக மன அழுத்தத்தில் வந்தார். நான் கேட்டேன் அவரை, என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன? இல்லைப்பா கொஞ்சம் லோன் பிரச்சனை இருக்குது. சரி லோன் பிரச்சனைன்னு தான் சொல்லு, என்னடா ஏதுன்னா, இல்லைப்பா அவங்க அசிங்கமாக எதாவது அனுப்பிட்டே இருக்காங்கப்பான்னா. சரிடா நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். திடீர்னு இன்னைக்கு காலையில் அவர் ஃபோன் பண்ணி எழுந்தாச்சான்னு கேட்டார். எழுந்தவுடனே குளிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டேன் ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னார். இப்போ திடீர்னு பார்த்தா அவர் போய் எழுப்ப போனால் அந்த மாதிரி அவர் தூக்கில் வந்து தொங்கிட்டு அப்படியே முட்டி காலோடு போட்டு நிற்கிறார், ஃபேனில் புடவையை கட்டிக்கிட்டு. எனக்கே ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு, தாங்க முடியல. பேங்க்லேருந்து கட்டலைன்னா அசிங்கப்படுத்தும் அவமானப்படுத்துவேன்னு சொன்னாங்களே. அவன் படம் கூட ஃபோட்டோவில் செல்ஃபோன் அனுப்பிச்சிக்கிறேன். அவங்க அப்பா செல்ஃபோனுக்கும் வந்திருக்குது, அவன் செல்ஃபோனுக்கும் வந்திருக்குதே. அவன் உடம்பு மட்டும் பெருசாக்கி முகத்தை மட்டும் வச்சு ஒரு மாதிரி ட்ரெஸ் இது கீழே ஜட்டி மட்டும் போட்டுக்கிறான் மாதிரி. இன்னும் இதோட அசிங்கம்லாம் பண்ணுவாங்கம்மா. எனக்கு தெரியாத போய் மாட்டிட்டம்மா, நான் மாட்டின்னு முழிக்கிறம்மா, எனக்கு தெரியலம்மா, எனக்கு ஏம்மா இந்த சூழ்நிலை வந்ததுன்னு கூட எனக்கு கேட்டானம்மா. நான் தானப்பா சொன்னேன், ஏன்ப்பா உனக்கு யாருப்பா உனக்கு இதில் உனக்கு ஐடியா கொடுத்தது கூட கேட்டேனே நான். என் ஃப்ரெண்டு சொற்கிழமை யாரோ சொன்னாங்க, நான் கேட்கலம்மா. நானாக தாம்மா போனேன், நானாக தான் போய் அந்த ஆப்பில் போய் மாட்டிக்கினேன்.
அவ்வளோ பாசமாக இருப்பான். எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக பேசுவான். மாமா மாமின்னு இவங்க அவங்கன்னு யாருக்கிட்டேயும் அவன் இது பண்ண மாட்டான். அவ்வளோ பாசமாக இருப்பான். இத்தனைக்கும் அவன் எனக்கு மாமி, அவங்க தம்பி பையன். அவ்வளோ பாசமாக இருப்பான். அவனை இப்படி செய்வான் நான் கனவுல கூட நினைக்கல. கீழே போய் ஒரு தம்பியை அழைச்சிட்டு வந்து அந்த முடியெல்லாம் அவுத்து அவர் இது பண்ணி ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து போலீஸுக்கும் ஃபோன் பண்ணேன் சார். இதுதான் சார் நடந்தது. மன உளைச்சலாக இருந்தார். ஆனால் இதே மாதிரி கடன் வந்து இந்த போலி ஆப்பை நம்பி எந்த மக்களும் வந்து இளைஞர்கள் வந்து கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா இந்த நிலைமை வந்து மற்றவங்களுக்கும் வரக்கூடாது. அதுக்கு அரசு என் பையன் இதோட லாஸ்ட்டாக இருக்கும். யாரும் வந்து ஆப்பில் வந்து கடன் வாங்காதீங்க. அரசாங்கம் வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து சின்ன சின்ன வயசு பசங்கள்லாம் வந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பசங்கள்லாம் போகிறது வந்து நாட்டுக்கே இழப்பு, அவங்களுடைய குடும்பத்துக்கே பெரிய இழப்பு அப்படி சொல்லுவாங்க. 3 மாசமா இருந்தான், மன உளைச்சல இருந்தான். பணம் என்னை மிரட்டுறாங்க, என்னை கேட்குறாங்க, கட்டலைன்னா வந்து அசிங்கம் பண்ணுவேன் நாங்கள் ரோட்டில். பையன் போல்டான ஆளுங்க, எதிர்த்து நிற்பான். தைரியமான பையன் யாருக்கிட்ட சண்டைக்கு போக மாட்டான். எல்லாரும் எதிர்த்து நின்று கேள்வி கேட்பான கண்டி, மற்றபடி சண்டைக்கெல்லாம் போக மாட்டான். தூண்டுற அளவுக்குன்னா அவங்க மனசாட்சி மன உளைச்சல் இருந்திருக்கான். இந்த 3 மாதத்துக்கு தான்ப்பா அவன் மன உளைச்சலே இருந்தது. இதுக்கு முன்னே கூட அவன் போட்டோ வரும்போது நான் பார்த்துக்கலாமா தைரியமா அப்படின்னு சொன்னவன். போல்டாக இருக்கிறவனே இந்த மாதிரி சூழ்ந்து போயிட்டானப்பா. மற்றபடி அவனுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைப்பா. அவன் பாட்டுன்னு சுற்றுவான், வேலைக்கு போவான், நல்லா பேசுவான், ஏங்கலாம். அவங்ககிட்ட எந்த பழக்கமும் எதுவுமே கிடையாது. அவனுக்கிட்ட வேற எதுவுமே சொல்ல முடியாது. இந்த ஆப்பை வச்சு அவன் என்ன கடன் வாங்கினான்னு தெரியல, அவனுக்கு என்ன டார்ச்சர் பண்ணானுங்கன்னு தெரியல. அதில் அவ்வளோ இதுவாக அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க இப்போ நேற்று வரைக்கும் இருந்தவங்க? அதெல்லாம் கூட எனக்கு கவலை இல்லை சார். ஒரு தைரியசாலி இருந்தால் கோழை ஆகிட்டான்னு எனக்கு கவலை, கடனால். வேற இல்லை, கடையில் எதுவும் எழுப்பல. அவனுக்கு ஒரு ஃபோனில் மெசேஜ் வந்ததுனால தான் இந்த மாதிரி ஆகிட்டுவேன். எவ்வளோ வருத்தமாக இருக்கு. எவ்வளோ என் பிள்ளைய வாரி கொடுத்துட்டு நீங்கள் உக்காந்துக்கிறேன். நான் மற்ற இல்லாமல் எப்படிப்பா இருக்கு? பெத்த வயிறு 33 வயசுப்பா. நான் இன்னைக்கு நெருக்கதே நிற்கிறேன்ப்பா. அவனை நம்பி தான்ப்பா நாங்கள் குடும்பமே நடக்குது எங்களுக்கு. இந்தப்பா நாங்கள் பண்ணுறது. ரியல் ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணுறான். நல்ல பேர், அவனுக்கு பேரும் புகழும் எல்லாமே இருக்குது. கடவுள் இந்த மாதிரி இட்டுன்னு போவான்னு நினைக்கவே இல்லை. இந்த ஆப்பில் போய் கடன் வாங்குறதுனால தான் இந்த கடன் அழைச்சிப்பா எனக்கு. இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் ஜனங்களுக்கும் ஒரு அறிவிப்பு. இது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் ஒரு முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஏற்கனவே ராமாயணத்திலே வந்திருக்கு சார். கடன் பட்டார் நெஞ்சம் போர் கலைஞனா நிலங்க, அந்த மாதிரி ஆகிட்டான் சார். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் தீர்த்து வச்சிருப்பேன் சார் கடன். ஆனால் எவ்வளோ கடன் சொல்லவே இல்லை சார். சாவர வரல. ஒரே பையனா? எனக்கு 2 பையன் சார். அவன் சின்ன பையன் சார். இவன் தான் சார் தைரியசாலி. கடைசியில் அவனை இழந்துட்டேன் சார் நான். இந்த மாதிரி யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது. இதுதான் என்னுடைய ஆசை. அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் சொல். வேற ஒன்று அதுக்கு அரசாங்கம் தான் இது முடிவு எடுக்கணும். அரசாங்கம் இந்த மாதிரி வர ஆப்பெல்லாம் முதல்ல நிறுத்தணும். 2வது ஜனங்க மக்கள் இதையாவது பார்த்து உணர்ந்து எத்தனை ஆப் வந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதெல்லாம் அவன் 1000 எவ்வளோ சொன்னாலும் நம்ம அதை வாங்காமல் இருக்கணும். அதுக்கு அப்போவே அவனுங்க எல்லாம் ஓடிடுவானுங்க. நம்ம ஜனங்க எல்லாம் அதை போய் வாங்கிறதுனாலையும் இந்த அரசாங்கம் எல்லாத்துக்கும் அதுக்கு ஓகே சொல்லி கொடுக்கறதுனால தான் இப்போ இவ்வளவும் பிரச்சனை நடக்குது. இன்னொரு கோபி எனக்கு வேண்டவே வேண்டாம். இதோடவே போதும். முதல்ல இந்த ஜனங்களையும் அரசாங்கத்துக்கிட்டையும் சொல்லி இந்த ஆப்பு எல்லாத்தையும் முதல்ல எந்த மாதிரி என்னென்ன வச்சுருக்காங்களோ மொத்தத்தையும் கிளியர் பண்ண சொல்லுங்கள். அதுதான் நாங்கள் வேண்டிக்கிறோம். லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய் திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.